ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரா வெஜ் சூப் பண்ண போறோம். ஸோ நம்ம வெதர் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் செம்மையா கோல்டு, காஃபு, ஃபீவர் இந்த மாதிரி விஷயங்களால நம்ம அவஸ்தைப்படுவோம் இல்லையா? ஸோ அந்த சமயத்துல சூடா ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். யூஸ்வலா நம்ம வந்து டீல ஜிஞ்சர் இந்த மாதிரி எல்லாம் தட்டி போட்டு குடிப்போம். ஸோ அது கூட நமக்கு ஹெல்த்தியாவும் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெஜ் சூப் பண்ண போறோம். ஸோ ப்ராக்கலி பெப்பர் போட்டு வெஜ் சூப் பண்ண போறோம். ஸோ அது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஸ்லைஸ் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை மெல்ட் பண்ண விடுங்க. ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ராக்கலியை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நாட் ஓன்லி ப்ராக்கலி, நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம சூப் பண்ணலாம். அதுவும் இந்த மழை வரும்போது, அதுக்கப்புறம் வெதர் சேஞ்ச் ஆகும்போது, இந்த சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா கோல்டு காஃப் அதிகமாகவே இருக்கும். அந்த சமயத்தில் அதுவும் ஈவினிங் சமயத்துலையோ இல்லை காலைலையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப் பண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கலி அதிகமாக இருக்குது, அது கூட கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறமா பீஸு, கூட கார்னும் சேர்த்துருக்கேன். ஸோ இது ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நான் அதிகமான அளவில் ப்ராக்கலி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்தால் பெட்டர் தானே அப்படிங்கிறதுக்காக நான் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லைட்டாக சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. சால்ட்டு வந்து கரெக்டாக போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த வாட்டர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சேர்த்த வெஜிடபிள்ஸில் லைட்டாக வந்து சார்ந்திருக்கும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ காய் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன்னா கார்ன்ஃப்ளவர், அதாவது கார்ன் ஸ்டார்ச் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவரை விட கார்ன் ஸ்டார்ச் எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா பவர் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல க்ரீமியாக ரிச்சாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளோட விருப்பம் தான். ஒரு வேளை கார்ன் ஸ்டார்ச் அதிகமாக போச்சு, ரொம்ப கொலன்னு ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் இல்லையா, கடையிலலாம் வாங்கினா சூப்பு வந்து நல்லா வந்து ரிச்சாக இருக்குது, க்ரீமியாக இருக்குது, நம்மக்கிட்ட அப்படி இல்லையே அப்படின்னு போல. அதுக்கு இந்த கார்ன் ஸ்டார்ச் தான் காரணம். நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து பெப்பர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அந்த காஃப் இதுகளுக்கெலாம் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நல்ல காரமாகவே கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் காரமாக இருந்தால் பெட்ரு அப்படிங்கிறதுக்காக நான் கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஸ்பைசி லெவலுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்கள்லாம் சாப்பிட போகிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நான் வந்து வாட்டர் சேர்க்க போகிறேன். வாட்ரு வந்து நான் ஒரு 4 கப் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். அது கூட நான் லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் இருக்கிற மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு கிருமி நாசினியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா கொதி வரட்டும். நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம சூப்பு செய்யும்போது ஸ்டார்டிங்கில் பட்டர் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கீயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோ அல்லது ஜிஞ்சர் கார்லிக்கை குட்டி குட்டியாக கட் பண்ணியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ கொதி வர்றதுக்கு முன்னாடி சேர்க்க போகிறேன். ஸோ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக், அதே மாதிரி ஒரு 2 கார்லிக்கும் ஒரு சின்ன பீஸ் வந்து ஜிஞ்சரும் எடுத்துகிட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த கொதிச்சிட்ருக்கோம் இல்லையா, கொதிக்க போகும் இல்லையா, அந்த சமயத்தில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே சேம் தான். ஸோ நான் அதை போட்டுட்டேன். நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்குது சூப்பு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த கார்ன் ஸ்டார்ச்சு, ஸோ அதை நான் வந்து உள்ளே சேர்த்துட்டேன். இது உள்ளே சேர்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அந்த க்ரீமியாக வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து லைட்டாக சேர்த்தோன்னா அது லைட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஸ்டார்ச் பார்த்திங்கன்னா அது வந்து குளுக்கோஸ் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறது தான் நமக்கு நல்லது. வீட்டில் சாப்பிடும்போது ஸ்டார்ச் வந்து கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து லைட்டாக டேஸ்ட்டுக்காக இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீ வந்து லிக்யூடாக போட்டுட்டு சுடு தண்ணியில் போட்டு குடிக்கிறதோ இல்லை சூப்பில் போட்டு குடிக்கிறதோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இந்த சூப்பில் நான் வந்து 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி கீ ஆட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இன்னொரு தடவை கொதி வரட்டும். இங்கே பாருங்கள் லிக்விட் வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதிகமாக வந்து எவ்வளோ கார்ன் ஸ்டார்ச் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ திக்னஸ் அதிகமாகிட்டு போகும். அவ்வளோதான், நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பு. இதுக்கு மேலே நீங்கள் லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை பெப்பர் இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுட சுட வந்து ப்ராக்கலி சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ப்ராக்கலி சேர்த்திங்கன்னா கலர் இந்த கலரில் தான் இருக்கும். நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ் சேர்க்குறீங்கன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நீங்கள் கடையில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட்டு, பெப்பரு, லெமனு இது எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக ப்ராக்கலி வந்து சூப்பர் ரெடி பண்ணிட்டோம். ஸோ வந்து இதே மாதிரி நீங்கள் எப்போல்லாம் வந்து மழை வருதோ இல்லை எப்போல்லாம் சூடாக ஏதாவது